ஒரு சிறிய பூனைக்குட்டி தனது நோயால் அவதிப்படும் தாயின் அருகில் உட்கார்ந்து கவலைப்பட்டாலும் அவளை காப்பாற்ற வேண்டும் என்ற உறுதியுடன் நிற்கிறது. எப்படியிருந்தாலும் அம்மாவை குணப்படுத்தித்தான் ஆக வேண்டும் என்று முடிவெடுத்து வேலை தேடி வெளியே செல்கிறது. முதலில் தெருவை துடைக்கும் வேலை செய்கிறது. கடினமாக உழைத்து அந்த வேலையை முடித்ததும் அவனுக்கு முதல் சம்பளம் கிடைக்கிறது. அடுத்ததாக வெல்டிங் வேலைக்கு செல்கிறது. பறக்கும் தீப்பொறிகளுக்கு நடுவிலும் கவனமாக உழைத்து வேலையை முடிக்கிறது. அதற்கும் சம்பளம் பெறுகிறது. பின்னர் கட்டுமான இடத்தில் கனமான செங்கற்களை தூக்கிச் செல்கிறது. சிரமப்பட்டாலும் ஒருபோதும் கையெடுத்து வைக்கவில்லை. வேலை முடிந்தவுடன் அங்கும் ஒரு தொகை பணம் கிடைக்கிறது. அதன் பிறகு மரத்தட்டை சரியான இடத்துக்கு எடுத்துச் செல்லும் வேலையை செய்கிறது. அதை முடித்ததும் மீண்டும் சம்பளமாக சில பணம் கொடுக்கப்படுகிறது. கடைசியாக கட்டிடத்துக்குச் சிமெண்ட் பூசும் வேலையும் செய்கிறது. முழு முயற்சியுடன் அதை முடித்ததும் இன்னொரு சம்பளமும் சேர்கிறது. இவ்வாறு அவன் சம்பாதித்த ஒவ்வொரு பணத்தையும் சிறிய பையில் சேர்க்கிறான். இறுதியாக அந்த சேமித்த பணம் அவன் அம்மாவுக்கு மருந்து வாங்க போதுமான அளவுக்கு கிடைக்கிறது. மருந்துக் கடைக்குச் செல்லும்போது சில கொள்ளையர்கள் அவன் பாதையை தடுத்து நிற்கின்றனர். ஆனால் அந்த தைரியமான பூனைக்குட்டி தன் புத்திசாலித்தனத்தால் அவர்களைத் தப்பித்து ஓடிவிடுகிறது. பெரிய போராட்டத்திற்குப் பிறகு அவன் மருந்துக் கடையை அடைகிறது. அங்கே அம்மாவுக்குத் தேவையான மருந்தை வாங்கிக் கொள்கிறான். மருந்துடன் அவன் வீட்டிற்குத் திரும்பி அவளுக்கு அதைக் கொடுக்கிறான். சில நாட்களில் அவன் தாய் குணமடைந்து மகிழ்ச்சியுடன் தனது சிறிய குட்டியை அணைத்துக் கொள்கிறாள். இத்தனை சிரமங்களுக்குப் பிறகு அம்மாவும் பூனைக்குட்டியும் சந்தோஷமாக அமைதியான வாழ்க்கையை அனுபவிக்கிறார்கள்.